2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சமூக நீதி சாசனம் என்ற கோரிக்கைகள் அடங்கிய புத்தகம் வெளியிடப்பட்டது. கோயமுத்தூர் பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சமூக நீதி சாசனம் என்ற கோரிக்கைகள் அடங்கிய புத்தகம் வெளியிடப்பட்டது. மாநில பொதுச் செயலாளர் சுகந்தி அதனை வெளியிட்டார். இதில் பல்வேறு முற்போக்கு இயக்கங்கள் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி பொதுச் செயலாளர் சுகந்தி 2026 தேர்தலுக்கு பிறகு பொறுப்பேற்கக்கூடிய அரசாங்கம் ஜாதிய கொடுமைகள் குறித்தும் அதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும், குறிப்பாக பட்டியல் மற்றும் பழங்குடியின சமூகத்தினர் முன்னேற்றத்தில் எந்தெந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு இந்த கோரிக்கைகள் சாசனத்தை வடிவமைத்துள்ளதாக தெரிவித்தார். இதனை அனைத்து அரசியல் கட்சியினருக்கும் வழங்க உள்ளதாகவும் கூறினார். இந்தியாவில் அனைத்து மக்களுக்கும் சமத்துவ உரிமை கொடுக்கப்பட்டாலும் அது முறையாக அனைத்து மக்களிடம் உள்ளதா என்று கேட்டால் இல்லை என்றும், ஜாதிய பெயர்களால் பல்வேறு உரிமைகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். கல்வி, வேலைவாய்ப்பு, வாழ்வாதாரம், வர்த்தகம் போன்ற விஷயங்களில் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான முறையான ஒதுக்கீட்டை செய்ய வேண்டும் என்றார். கல்வி என்பது இந்த சமூகத்தில் அனைவருக்கும் சமமாக பகிர்ந்து அளிக்கப்படுவது இல்லை என்று குற்றம் சாட்டிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் சென்னை IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் 13,526 மாணவர்கள் டிராப் அவுட் ஆகி இருப்பதாகவும், அதில் அதிகப்படியானோர் பட்டியல் மற்றும் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவித்தார். மேலும் தாங்கள் தமிழகத்தில் நடத்திய ஆய்வின்படி பல்வேறு பள்ளிகளில் தற்பொழுது பட்டியலின மாணவர்களும் இதர சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களும் தனித்தனி வரிசையில் நின்றுதான் சத்துணவை வாங்குவதாகவும், தலித் சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் பள்ளி கழிவறைகளை சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் என்றும் தெரிவித்தார். பட்டியலின மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு ஏற்படுத்தி தர வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் துணை திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வந்த நிலையில் கடந்த திமுக அரசு ஒரு சட்டத்தை இயற்றியதை வரவேற்கிறோம். அதே சமயம் அந்த சட்டம் முறையாக அமல்படுத்த வேண்டும். அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக அதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும். வேறு எந்த திட்டத்திற்கும் அதனை பயன்படுத்தக்கூடாது என தெரிவித்தார். இந்தியா முழுவதும் கடந்த காலங்களில் ஜாதிய ஆணவ படுகொலைகள் நடந்துள்ளது. தமிழகத்திலும் ஜாதிய ஆணவ படுகொலைகள் நடந்துள்ளது என தெரிவித்த அவர், இதற்கு என தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி பாஷா தலைமையில் ஒரு ஆணையத்தை நியமித்துள்ளது. எனவே அதேபோன்று அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் ஜாதிய ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். ஜாதி மறுப்பு திருமணங்கள் செய்து கொள்பவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். மேலும் அதற்காக மாவட்டங்கள் முழுவதும் ஒரு சிறப்பு செல் அமைக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கூறியுள்ள நிலையிலும் அது பல்வேறு மாவட்டங்களில் இல்லை. எனவே அடுத்து வரக்கூடிய அரசு அதனை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்காகவே ஒதுக்கப்பட்டுள்ள நிலங்களை உரிய முறைப்படி அவர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும், தற்பொழுது பல்வேறு நிலங்கள் ஜாதிய ஆணவ சக்திகள் கையில் இருக்கிறது. அதனை மீட்டு பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கே வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் தொழில் முனைவோர்களுக்காக இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்க வேண்டும், தொழில் பயிற்சி கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார். SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் நடைமுறைப்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாக தெரிவித்த அவர், ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு SC/ST நீதிமன்றம் உருவாக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தற்பொழுது இருக்கக்கூடிய சட்ட முறைகளின்படி ஜாதிய வன்கொடுமைகளுக்கு எதிரான விசாரணைகள் நடத்தப்பட்டு தண்டனைகள் கொடுக்கப்படுகின்றதா என்றால் அது இல்லை என்றும், பல முறை சாட்சியங்களை பாதுகாக்க முடிவதில்லை என்றும், சாட்சியங்கள் மிரட்டப்படுகிறார்கள் என்றும் தெரிவித்த அவர், சாட்சியங்களை பாதுகாப்பதற்காக சிறப்பு சட்டங்கள் இல்லை என்றார். சாட்சியங்கள் காவல் நிலையங்களில் புகார் அளித்தால் அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள். எனவே அவர்கள் பின்வாங்கவும் செய்துவிடுகிறார்கள் என்று கூறிய அவர், முறையான விசாரணை நடத்தி தண்டனை பெற்று தந்தாலே குற்றங்கள் குறைக்கப்படும். அதையும் தாண்டி சாட்சிகளை பாதுகாப்பதற்காக சிறப்பு சட்டங்கள் வேண்டும் என வலியுறுத்தினார். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தமிழகத்திலே தொடர்ந்து பட்டியல் சமூக பழங்குடி மக்களுடைய வாழ்வுரிமைக்கான போராட்டத்தை நடத்தி வருகின்ற ஒரு அமைப்பு. ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலின் போதும் பட்டியல் சமூக பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கான கோரிக்கைகளை நாங்கள் கோரிக்கை சாசனமாக வெளியிட்டு தமிழகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் கொடுப்போம். அந்த அடிப்படையில் இந்த முறை எங்களுடைய கோரிக்கை சாசனத்தை நாங்கள் ஒரு குழுவாக தயாரித்து தமிழகத்திலே இருக்கின்ற பல்வேறு ஜனநாயக அமைப்புகள், தலித் அமைப்புகளையும் இணைத்து இந்த கோரிக்கை சாசனத்தை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். பொதுவாக இந்திய அரசியலமைப்பு சட்டம்
பிரிவு 14, 15 ஆகிய சட்டப்பிரிவுகள் என்பது இந்தியாவில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு சமத்துவமான நிலையை உருவாக்கி கொடுக்கின்றது. சாதி, மதம், இனம், மொழி என்ற வேறுபாடுகளற்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமத்துவமான உரிமைகளை கொடுக்கின்றது. ஆனால் இந்தியாவிலே அந்த சமத்துவ உரிமை அனைவருக்கும் கிடைத்திருக்கின்றதா என்று கேட்டால் இல்லை. அது சாதியின் பெயரால் எந்த அளவிற்கு ஒவ்வொரு உரிமையும் மறுக்கப்படுகின்றது என்பது குறித்து கடந்த காலத்திலே தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எண்ணற்ற போராட்டங்களை தமிழகத்திலே நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். எங்களுடைய கள போராட்டங்களின் அனுபவத்திலே இன்னும் இந்த அடுத்து ஆட்சிக்கு வருகின்றவர்கள் எத்தகைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான அந்த கோரிக்கையை தான் இன்றைக்கு நாங்கள் வெளியிட இருக்கின்றோம். பொதுவாக கல்வி, வேலைவாய்ப்பு, வாழ்வாதாரம், வர்த்தகம் இது போன்ற விஷயங்களில் பட்டியல் சமூக பழங்குடி மக்களுக்கான அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்றபடி அவர்களுடைய வாழ்நிலைக்கு ஏற்றபடியான ஒதுக்கீட்டை செய்ய வேண்டும் என்பது இந்த கோரிக்கை சாசனத்தில் குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கல்வி என்பது இந்த சமூகத்தில் ஒரு உரிமையை மீட்பதற்கான முக்கியமான கருவி. அந்த கல்வி என்பது இந்த சமூகத்திலே அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. கடந்த 5 ஆண்டு காலங்களில் சென்னையில இருக்கின்ற IIT, IMM போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் கிட்டத்தட்ட 13,626 மாணவர்கள் டிராப் அவுட் ஆயிருக்கிறாங்க. அதாவது அதுல பெரும்பான்மையானவர்கள், அதாவது SC, ST, OBC இவங்க கிட்டத்தட்ட 13,000க்கு மேற்பட்டவர்கள் டிராப் அவுட் ஆயிருக்காங்க. அதாவது ஒரு 1ஆம் கிளாஸ்ல போய் சேர்ந்து 5ஆம் கிளாஸ்க்குள்ள டிராப் அவுட் ஆயிருக்காங்கன்னா அதனுடைய சூழல் வேற. அவங்க இருக்கிற கிராமப்புறங்கள்ல என்ன மாதிரியான நிலைமை, அந்த வாய்ப்பு மறுக்கப்படுது. ஆனா IIT, IMM போன்ற நிறுவனங்கள்ல பட்டியல் சமூக பழங்குடி மாணவர்கள் போய் சேர்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அது அவர்களுடைய மிகப்பெரிய கனவு. அப்படியான ஒரு சூழ்நிலையில போனவங்க கிட்டத்தட்ட 13,000 பேர் டிராப் அவுட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னா இதை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சொல்லல. இந்தியாவினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை பாராளுமன்றத்தில் முன்வைத்த அறிக்கையின் ஒரு முக்கியமான அம்சம். இப்படிதான் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கான கல்வி என்பது மறுக்கப்படுகின்றது, குறிப்பாக உயர்கல்வி என்பது மறுக்கப்படுகின்றது. எனவே இந்த கல்வியில் நாங்க தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஒரு ஆய்வை செய்திருக்கிறோம். தமிழகத்துல கடந்த காலத்துல ஒரு 441 பள்ளிக்கூடங்களில் ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்கின்றோம். பள்ளிக்கூடங்களில் எப்படி சாதிய அடையாளங்களுடன் மாணவர்கள் வருகின்றார்கள், சாதிய உணர்வு மேலோங்கி எப்படி இருக்கின்றது என்பது குறித்து நாங்கள் செய்த ஆய்வு இந்த அறிக்கையில வெளியிட்டிருக்கிறோம். அதாவது பல பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கும் 2 வரிசைகளில் பட்டியல் சமூக மாணவர்கள் ஒரு வரிசையில, மற்ற மாணவர்கள் ஒரு வரிசையில நின்று சத்துணவு வாங்குகின்ற பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கும் இருக்கின்றது. தலித் மாணவர்கள் கழிவறைகளை சுத்தம் செய்கின்ற வேலையை செய்கின்ற பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது. இந்த ஆய்வறிக்கையின் மூலமாக நாங்கள் அடுத்து வருகின்ற ஆட்சிக்கு வருகின்ற அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது என்ன என்று கேட்டால், பள்ளிக்கூடங்களில் இது போன்ற பாகுபாடுகளை அறவே ஒழிப்பதற்கான பல்வேறு ஆலோசனைகளை நாங்கள் இதுல சொல்லி இருக்கிறோம். அதை அடுத்து வருகின்ற அரசு நிறைவேற்ற வேண்டும். அரசியல் கட்சிகள் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பாடத்திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது சமத்துவத்திற்கான ஒரு குழுவை ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலேயும் உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளாக இருந்தாலும் சரி, அத்தகைய ஆலோசனைகளை நாங்கள் இதில் கொடுத்திருக்கின்றோம். அந்த கோரிக்கையை அடுத்து வருகின்ற கட்சிகள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்க சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதே போல அரசு பள்ளிகளில் பயில்கின்ற மாணவர்களுக்கு இப்போ நீட் தேர்வில் இருந்து கிராமப்புறங்கள்ல படிக்கின்ற அரசு பள்ளிகள்ல படிக்கின்ற மாணவர்களுக்கான ஒதுக்கீடு 7.5%. அது பட்டியல் சமூக பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட சமூக மாணவர்களுக்கு கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும். அவர்களுடைய ஒதுக்கீட்டுக்கு ஏற்றபடி வழங்கப்பட வேண்டும். அதுவும் அவர்களுடைய மிக முக்கியமான கனவுகளில் ஒன்றாக இருக்கின்றது என்பதை இந்த நேரத்துல நாங்க எங்களுடைய கோரிக்கையாக நாங்க வலியுறுத்துறோம். அதே போல அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இதுவும் கிடைக்கிறதுல ரொம்ப பெரிய பிரச்சனையை மாணவர்கள் சந்திக்கின்றார்கள். அதை அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இணைக்க வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதே போல வேலை வாய்ப்புகள், பட்டியல் சமூக பழங்குடி, அதாவது இன்னைக்கு 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பட்டியல் சமூக மக்கள் 20% பேர். ஆனா அதற்கு குறைவாக தான் வேலை வாய்ப்பு, கல்வியில இடஒதுக்கீடு என்பது கொடுக்கப்பட்டிருக்குது. எனவே அந்த மக்கள் தொகைக்கு ஏற்றபடி அவர்களுக்கான வேலை வாய்ப்பு, கல்வியில இடஒதுக்கீடு தரப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த கோரிக்கையில வலியுறுத்துறோம். அதே போல கடந்த காலத்துல
துணை திட்டத்தை மிகச் சரியாக பயன்படுத்துவதற்கான ஒரு சிறப்பு சட்டம் வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தினோம். அந்த அடிப்படையில் கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக அரசு அதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த சட்டம் முறையாக அமுல்படுத்தப்பட வேண்டும். இப்ப அதற்கென்று ஒதுக்கப்படுகின்ற நிதி மிகச் சரியாக அவர்களுக்கு போய் சேருகின்றதா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. எனவே அது அவர்களுக்கு உரிய விதத்தில் போய் சேரணும். அதே போல இந்த நிதி வேறு நலத்திட்டங்களுக்கு மடைமாற்றம் செய்யப்படக்கூடாது என்பதை நாங்கள் கோரிக்கையாக இதுல முன் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதான். அதே போல சாதிய ஆணவ படுகொலைகள் கடந்த காலத்துல இந்தியா முழுவதிலும் சாதிய ஆணவ படுகொலைகள் அதிகமாக நடந்திருக்கின்றது. தமிழகத்திலும் இது தமிழகமா என்று கேட்கின்ற அளவிற்கு சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கின்றது. எனவே அதை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தினோம். எங்களுடைய தொடர் போராட்டத்தின் விளைவாக தமிழக அரசாங்கம் ஒரு ஆணையத்தை நியமித்திருக்கின்றது. அதற்கு நாங்கள் வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓய்வு பெற்ற நீதிபதி பாஷா அவர்களுடைய தலைமையிலே ஒரு ஆணையத்தை உருவாக்கி அந்த ஆணையத்தின் மூலமாக ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வருவதற்கான ஏற்பாட்டை அவர்கள் செய்வதாக அறிவித்து இன்னைக்கு பாஷா ஆணையத்திடம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி பல்வேறு அமைப்புகள் பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆலோசனைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். அடுத்து ஆட்சிக்கு வருகின்ற எந்த அரசாக இருந்தாலும் சரி இந்த சாதிய ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கையை நாங்கள் இதன் மூலமாக முன்வைக்கிறோம். அதே போல சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கின்றவர்களை ஊக்கப்படுத்துவது ஒண்ணு பாதுகாப்பு இல்லை. நாங்க தீண்டாமை ஒழிப்பு முன்னணி 2016 நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ஸ்பெஷல் செல் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீதிபதி ராமசுப்ரமணியம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். அது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கின்றதா என்று கேட்டால் இல்லை. அதை அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சேர்த்து அதை அடுத்து வருகின்ற அரசு அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிலம் என்பது ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய அதிகாரத்தின் மையம். ஆனால் இன்றைக்கு நிலங்களற்றவர்களாக பட்டியல் சமூக மக்கள் பழங்குடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பட்டியல் சமூக மக்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட பஞ்சமி நிலம் 12.5 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் இன்றைக்கு கைமாறி வகை மாறி பல அதிகாரம் படைத்த சாதிய ஆதிக்க சக்திகள் கையில இன்னைக்கு இருக்குது. அதை மீட்டு தருவதற்கான போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு உயர்நீதிமன்ற உத்தரவுகள் எல்லாம் இருக்கு. ஆனாலும் கூட அந்த நிலங்கள் எல்லாம் உரிய முறையிலே பட்டியல் சமூக மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றனவா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அது எதிர்காலத்திலே பட்டியல் சமூக மக்களுக்கான அவர்களுடைய நில உரிமையை அரசு மீட்டு தர வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அதே போல பழங்குடி மக்கள் கைகள்ல 98% பேர் கைகள்ல ஒரு பிட்டு நிலம் கூட கிடையாது. அதுதான் அவர்களுடைய வாழ்நிலை. இன்னைக்கு தரிசு நிலங்கள் எத்தனையோ ஏக்கர் நிலங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த தரிசு நிலங்கள் அது அடையாளப்படுத்தப்படாம எல்லாம் கிடையாது. ரெவென்யூ அதை அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க தெரியும். இந்த நிலங்கள் எடுத்து பட்டியல் சமூக பழங்குடி மக்களுக்கு அந்த நிலங்கள் விநியோகம் செய்யப்பட வேண்டும். அது அந்த மக்களுடைய அதிகாரத்தின் மையமாக நிச்சயமாக இருக்கும். அதே போல அவர்களுக்கான வீடற்றவர்களுக்கு வீடு, இது போன்ற கோரிக்கைகளை நாங்கள் எங்களுடைய இந்த சமூக நீதி சாசனத்தில் நாங்கள் முன்வைக்கின்றோம். அதே போல தொழில்ல இன்னைக்கு தொழில் அதிபர்களாக எத்தனை SC ST மக்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்டா ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியான விஷயம்தான். இப்ப இந்த தொழில் முனைவோர் பட்டியல் சமூக பழங்குடி மக்கள் தொழில் முனைவோராக இருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பு சலுகைகள் வழங்குவது, அவர்களுக்கான தொழில் பயிற்சியை கொடுப்பது, அவர்களை தொழிலதிபர்களாக மாற்றுவது என்ற ஒரு நிலையை அடுத்து வருகின்ற அரசு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். அதே போல SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டம், இந்த சட்டம் முறையாக பயன்படுத்தப்படுவதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கின்றது. அதாவது இன்னும் 20 ஆண்டு காலம் எல்லாம் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டு 20 வருஷம் எல்லாம் ஓடிட்டு இருக்குது. உங்களுக்கு வாச்சாத்தி வழக்கு நினைவிருக்கும் நான் நினைக்கிறேன். இது மாதிரி எண்ணற்ற வழக்குகள் மிக நீண்ட காலமாக ஓடிட்டே இருக்குது. ஆனா இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல கரெக்டா பதிவு செய்யப்பட்ட 60 நாட்களில் சார்ஜ் ஷீட் தயார் செய்யப்படணும். அதே போல 120 நாட்களில் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். அதுதான் இது போன்று தாக்குதலுக்கு உள்ளாகின்ற தலித் மக்களுக்கான ஒரு சரியான நீதியாக அமையும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் தலைமையிலே விழிக்கன் குழு என்ற ஒரு குழு இருக்கின்றது.
அது பீரியாடிக்கலா அது கூடணும். இது எதிர்வருகின்ற அரசு பீரியாடிக்கலா அதை வந்து கூட்டுறது, அதே போல வந்து அந்த வழக்குகள்ல வந்து முழுமையான ஆய்வு செய்து அதற்குறித்த விவரங்களை வெளியிடுவது, இது போன்ற அம்சங்கள் வந்து நிச்சயமாக அதுக்குள்ள இருக்கணும். அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு எஸ்சி எஸ்டி சிறப்பு நீதிமன்றங்கள் உருவாக்கப்படணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு 11 நீதிமன்றங்கள் மட்டும்தான் இருக்கு. ஆனா வந்து எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்குகள் நீதிமன்றங்களில் குவிந்து கிடக்கின்றது. இந்த வழக்குகளை வந்து விசாரிப்பதற்கு ஒரு மாவட்டத்திற்கு ஒரு சிறப்பு நீதிமன்றம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை சாசனத்தில் முன்வைத்திருக்கின்றோம். அனைத்திற்கும் மேலாக அடுத்து வருகின்ற புதிய அரசு என்பது பட்டியல் சமூக பழங்குடி மக்களுடைய வன்கொடுமைக்கு எதிராக அவர்களுடைய வாழ்வாதாரம், கல்வி, தொழில், வர்த்தகம் இந்த விஷயத்தில் அவர்களுடைய முன்னேற்றம் குறித்து ஒரு சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி அதில் விவாதித்து எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கான ஒரு முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை இந்த கோரிக்கை சாசனத்தின் மூலமாக நாங்கள் தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு சொல்லிக் கொள்கின்றோம். இந்த வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு பின்பு தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் இந்த கோரிக்கை சாசனத்தை கொடுக்க இருக்கின்றோம். அவர்கள் நிச்சயமாக பரிசீலனை செய்து தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இணைப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. புதிதாக வருகின்ற அரசும் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இதை நாங்கள் வெளியிடுகின்றோம். எங்களுடைய இந்த சாசனத்தை உருவாக்குவதற்கு அருமை தோழர் வாஞ்சிநாதன் அவருடைய தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து நாங்கள் அந்த கோரிக்கையை உருவாக்கினோம். அதில் நாங்கள் வந்து ஒரு 12க்கு மேற்பட்ட தலித் அமைப்புகள், ஜனநாயக அமைப்புகள் இதில் கலந்து கொண்டு அதற்கான ஆலோசனைகளை கொடுத்திருக்கின்றார்கள். அவருடைய பெயர்களும் இந்த பின்னால வந்து கோரிக்கை சாசனத்தின் பின்பகுதியிலே கொடுத்திருக்கின்றோம். இதற்கான ஆலோசனைகளை கொடுத்த அனைத்து அமைப்புகளுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சாதிய கொள்கைகளுக்கு எதிரான சட்டங்கள் தண்டனை வந்து கடுமையாக்கப்படணும். அதாவது இன்னைக்கு இருக்கிற சட்டத்திற்குரிய முறையில சட்டம் இருக்கின்ற விதத்துல அதற்கான விசாரணைகள் நடத்தப்பட்டு தண்டனைகள் சரியாக கொடுக்கப்படுகின்றதா என்று கேட்டால் இல்லை. ஏன்னா வந்து வழக்குகள் எல்லாமே நான் சொன்னபடி 20 ஆண்டு காலம் 18 ஆண்டு காலம் எல்லாம் ஓடுது. பல நேரங்கள்ல வந்து சாட்சிகளை பாதுகாக்க முடியாம வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களை மாதிரியான அமைப்புகள் வந்து இன்னைக்கு வந்து இந்தியால சாட்சிகளை பாதுகாப்பதற்கான சிறப்பு சட்டம் இல்லை. சாட்சிகள் வந்து த்ரெட்டன் பண்ணப்படுறது. முதல்ல போலீஸ்ல வந்து சொல்லிடுவாங்க நடந்ததுன்னு சொல்லிட்டு, ஆனா அடுத்து வந்து அவர்கள் த்ரெட்டன் பண்ணப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் வந்து பின்வாங்குகிறார்கள். எனவே இந்த இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு மிக நேர்மையாக விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாலே ஓரளவிற்கு குற்றங்கள் குறையும். அதை தாண்டி சாட்சிகளை பாதுகாப்பதற்கான சிறப்பு சட்டம் வேண்டும் என்பதையும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தொடர்ந்து கோரிக்கொண்டிருக்கின்றோம். அதாவது வந்து இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்ல பல உத்தரவுகள் இருக்குது. 2018லயே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த சாதி ஆணவ படுகொலை என்பது இந்த தேசத்தின் அவமானம், எனவே இந்த சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை ஒன்றிய அரசு இயற்ற வேண்டும் என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட் 2018லயே சொல்லி இருக்குது. அதுக்கு பின்னாடி 2017, 12ல இருந்து கூட பல்வேறு உத்தரவுகள்லாம் இருக்குது. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டிய முக்கியமான பொறுப்பு முதல்ல நம்பர் 1 பொறுப்பாளர் யார் என்று கேட்டால் ஒன்றிய அரசு தான். ஒன்றிய அரசு இந்தியா முழுவதற்குமான ஒரு சட்டத்தை அவர்கள் கொண்டு வர வேண்டும். ஆனால் அவர்கள் கொண்டு வரல. அதே போல வந்து ராஜஸ்தான், கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்கள்ல அதற்கான முன்முயற்சி எடுத்திருக்கிறாங்க. தமிழகத்துல வந்து இந்த சாதிய ஆணவ படுகொலையினுடைய வீரியம் அதிகமாகும் போது, எங்களை மாதிரியான ஜனநாயக அமைப்புகளுடைய போராட்டங்கள் அதிகமாகும் போதுதான் தமிழக அரசு வந்து இதற்கான ஒரு ஏற்பாடையே பண்ணினாங்க. இதுவரைக்கும் வந்து இதற்கு முன்னால் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொன்னாங்க, சாதி ஆணவ படுகொலை தமிழகத்துல நடக்கவே இல்லைன்னு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்போது குறிப்பிட்டார்கள். அடுத்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததற்கு பின்னாடி ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன குறிப்பிட்டாங்கன்னா, இருக்கிற எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டமும் குற்றவியல் நடைமுறை திருத்த சட்டமுமே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனா எதற்காக இது சிறப்பு சட்டம் வேண்டும் என்பதை எங்களை மாதிரியான அமைப்புகள் தொடர்ந்து போய் வலியுறுத்துறோம். இப்ப வந்து ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண், ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞனை திருமணம் செய்து கொள்கின்றான்.
பிற்படுத்தப்பட்ட சமூக இளைஞன் படுகொலை செய்யப்படுகின்றான். இங்க வந்து SC/ST அட்ராசிட்டி ஆக்ட் எங்க பொருந்தும்? அப்ப நாங்க வந்து சிறப்பு சட்டத்தினுடைய அவசியம் குறித்து பலமுறை முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்திருக்கின்றோம். அதே போல களத்திலே எங்களுடைய போராட்டத்தை இங்கு வந்திருக்கிற எல்லா அமைப்புகளும் இதற்கான போராட்டத்தை நடத்தியதன் அடிப்படையில் தான் அதனுடைய தேவைகளை உணர்ந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இப்போது ஒரு ஆணையத்தை நியமித்திருக்கின்றார். 3 பேர் கொண்ட ஒரு குழு, தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, எங்களுடைய பரிந்துரைகள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் சண்முகம் தலைமையில ஒரு குழு போய் வந்து பாஷா ஆணையத்தை வந்து இன்னைக்கு காலைல 11 மணிக்கு நேரம் பார்த்திருப்பாங்க. அதே போல பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து பாக்குறாங்க, ஜனநாயக அமைப்புகள் போய் பாக்குறாங்க. எங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் அவங்க வந்து கேட்டு வாங்கி வச்சிருக்கிறாங்க. அநேகமாக நாங்க வந்து கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னோம். அதை போய் நாங்க அந்த கமிஷன்ட்டையும் வலியுறுத்தினோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து இது வந்து எங்கள்கிட்ட திடீர்னு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பு, எனவே எங்களுக்கு பல அனுபவங்கள் இதுல தேவைப்படுது, எல்லா அமைப்புகளிடம் நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம், வாங்கி முடித்து எங்களுடைய பரிந்துரைகளை நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமா அடுத்த அரசு நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதாவது இந்த இந்த கோரிக்கை சாசனத்துல இருக்கிறது எல்லாமே வந்து ஒண்ணு கல்வி, தொழில், வர்த்தகம் போன்ற மேம்பாடு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தலித் மக்கள், பட்டியல் சமூக பழங்குடி மக்கள் மீதான வன்கொடுமைகளை தடுப்பதற்கான ஆலோசனைகளை நாங்க வந்து அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி வந்து ஒரு மிகப்பெரிய நடைபயணத்தை சேலத்திலிருந்து சென்னை வரைக்கும் நடத்துறோம். அது வந்து சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு. இன்னும் சொல்ல போனா எங்களுடைய அமைப்பு தினம் வந்து தமிழ்நாட்டுல நாங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 வன்கொடுமை வழக்கு இல்லையாவது தலையீடு செய்வோம். ரொம்ப ரொம்ப மோசமான வன்கொடுமைகள். அதாவது வந்து புல்லட் ஓட்டுனா, நீ வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன், நீ புல்லட் ஓட்டுறியா, உன் கையை வெட்டுவேன்னு வெட்டுறாங்க. அதே போல வந்து கல்வி நிலையங்கள்ல போய் படிக்க போனா, நல்லா படித்த தலித் மாணவன் அவனை வந்து இப்ப வந்து சின்னதுரைக்கு நடந்த சம்பவம் அதுதான். இப்போ வந்து தமிழகத்துல இருக்கிற எல்லா தலித் அமைப்புகளும், ஜனநாயக அமைப்புகளும், அதே போல பட்டியல் சமூக மக்கள், பழங்குடி மக்களுடைய விடுதலைக்காக போராடுகின்ற எல்லா அமைப்புகளும் தொடர்ந்து சட்டத்தை மிகச் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அதற்கான இயக்கத்தை நடத்துகின்றோம். தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்பது ஒரு அமைப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு தலித் அமைப்புகள், ஜனநாயக அமைப்புகளை இணைத்த ஒரு வலுமிக்க ஒரு அமைப்பு. கடந்த காலத்துல நாங்க வந்து பல கோரிக்கைகளை தமிழக அரசாங்கத்திற்கு வைத்து நாங்க வந்து சாதனை படைத்திருக்கிறோம். இப்ப வந்து உதாரணமாக துணை திட்டத்தை முறையாக அமல்படுத்துவதற்கு ஒரு சிறப்பு சட்டம் வேண்டும் என்று தமிழக அரசாங்கத்திடம் கேட்டோம். நாங்களே ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கி தமிழக அரசிடம் கொடுத்தோம். கடந்த ஆண்டு வந்து அதற்கான ஒரு சிறப்பு 2024 வந்து அந்த சிறப்பு சட்டத்தை வந்து அமல்படுத்தி இருக்கிறாங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம். இது போன்று எங்களுடைய போராட்டம் இது போன்ற வன்கொடுமைகளை தமிழகத்தில் தடுக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இந்த அமைப்பெல்லாம்